ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா அயலி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரித்தியாவோட கல்யாணத்துக்காக குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே மண்டபத்துக்கு வராங்க. மண்டபத்துக்கு வந்ததுமே இந்திராணியும் அகிலனோட அம்மாவும் கபிலனோட அம்மாவும் கேட்டுட்ருக்குறாங்க, நீங்கள் வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க தானே, இவ்வளோ லேட்டாக வந்திருக்கிறீங்க, ஒரு மரியாதை கூட எங்கள் மேலே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ ஜமுனா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சம்மந்தி அம்மா, மன்னிச்சிருங்க, இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் தப்பு நடக்காது, ஏதோ வந்து அதாவது லேட்டாகி போச்சு, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும், இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கபிலனோட அம்மா வந்து திட்டிக்கிட்டு போகிறாங்க. அடுத்ததை பார்த்தோம்னா தீப்தியை தான் காட்டுறாங்க. அதாவது செல்லம்மாவோட பொண்ணை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து இந்திராணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் வந்து ரித்தியாவுக்காக போட்டிங்களா நகை, அந்த நகை எல்லாமே வந்து காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இது கட்டுதுமே இந்திராணி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் யார் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க, நீங்கள் வந்து ரித்தியாவுக்காக கொடுத்த நகை எல்லாமே காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோனை வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்திராணி வந்து ஜமுனா கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமாம் நாங்கள் வந்து ரித்தியாவுக்கு நகை போட்டோம்லாம், அந்த நகையெல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னங்க எதுக்காக இப்படிலாம் எங்கள் மேலே சந்தேகப்பட்டு சொல்லி கேட்டுட்ருக்கிறீங்க, எல்லா நகையுமே பாக்ஸில் தான் இருக்குது அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள் எனக்கு இப்போமே அந்த நகையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு இந்திராணி சொல்லவும், அப்போ கபிலனோட அம்மா வந்துருந்தாங்க. என்ன இந்திராணி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சித்தி கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லவும், என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க வந்து ஜமுனா வந்து பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. எந்த பாக்ஸ்லையுமே நகையை காணலை. ஐயோ என்னது, நகையெல்லாம் இதில் தானே இருந்தது, எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடையும். இங்கே பார்த்தோம்னா செல்லம்மா வந்து அயலியோட பேக்கில் தான் எல்லா நகையும் தூக்கி வச்சிருக்கிறாங்க. அயலி மேலே திருட்டு பட்டம் கட்டணும்னு சொல்லிட்டு அப்போ செல்லம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ அயலியோட பேக்கை திறக்கும் போது நகையெல்லாம் அதில் இருக்க போது அயலி வசமாக மாட்டிக்க போகிறா. இந்த கல்யாண மண்டபத்தை விட்டும் அவன் அவமானப்பட்டு போக போகிறா. என்னையவா எங்கள் அம்மா கிட்ட நீ அடி வாங்க வச்சா, உன்னை பாரு, எல்லாரும் முன்னாடியும் உன்னை எவ்வளோ தூரம் நான் அசிங்கப்படுத்த போகிறேன் பாரு அப்படின்னு செல்லம்மா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும், உடனே செல்லம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, அதாவது எல்லாருடைய பேக்கையும் செக் பண்ணி பார்க்கலாம், நகை எதில் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கும்போது, என்ன செல்லம்மா சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் எல்லா பேக்கையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம், அதனால என்ன ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லவும், அப்போ எல்லாருமே பேக்கை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே எல்லாருமே அவங்கவுங்க பேக்கை எடுத்துகிட்டு வராங்க. எல்லா இதுலேயும் செக் பண்ணி பார்க்கும்போது எதுலேயுமே காணலை. ஆமாம் அயலி நீ தானே லாஸ்ட்டாக வந்த, ஓம் பேக்கையும் வந்து ஓப்பன் பண்ணி காட்டு அப்படிங்கவும், உடனே அயலியும் வந்து தன்னுடைய பேக்கை எடுத்துக்கொண்டு காட்டுறாங்க. அப்போ செல்லம்மாவும் ஜமுனாவும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தோம்னா எந்த நகையுமே அதில் காணலை. இதை பார்த்துட்டுமே செல்லம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. அது எப்படி, அயலியோட பேக்கில் தானே நம்ம எல்லா நகையும் வச்சுருந்தோம், இப்போ இப்படி நகை காணாமல் போச்சுது, என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படிங்கும்போது, எங்கே பார்த்தோம்னா ஜமுனா வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ நகையெல்லாம் நாங்கள் இதில் தானே வச்சுருந்தேன், எப்படி காணாமல் போச்சுன்னு தெரியலையே, தயவு செய்து நான் சொல்கிறது கேளுங்க அப்படிங்கவும், அப்போ கபிலனோட அம்மாவும் இந்திராணி ரொம்பவே கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, இன்னும் கல்யாணத்துக்கு 4 மணி நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளேயும் நகையை கொண்டுட்டு வரலன்னா அவ்வளோதான், என்னுடைய சுயரூபத்தை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கவும், அப்போ என்ன பண்ணுறதுக்கும் தெரியல அப்படிங்கும்போது, அப்போ கபிலனோட அம்மா சொல்கிறாங்க, 12 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம், மணி இப்போ 8 ஆகுது, 12:01 கூட நீங்கள் கொண்டு வந்தால் கூட அந்த கல்யாணம் நடக்காது, 12 மணிக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லவும், உடனே அயலி வந்து ஜமுனா கிட்ட சொல்கிறாங்க, சித்தி நீங்கள் அழாதீங்க, நான் வந்து வீட்டில் போய் திரும்பவும் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு எனக்கு அதெல்லாம் தெரியாது, 12 மணிக்குள்ளே நகை வந்தாகணும், அப்படி இல்லைன்னா அந்த கல்யாணமே நடக்காது அப்படின்னு இந்திராணியும் கபிலனோட அம்மாவும் சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அயலி வந்து சிவாவை கூப்பிடவும் சிவாவும் வந்துருந்தாங்க. உடனே 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே அவங்க வீடு ஃபுல்லாக நகையெல்லாம் தேடி எடுத்து பார்க்குறாங்க. நகையை எங்கேயுமே காணலை. எங்கே பார்த்தோம்னா வந்து செல்லம்மா வந்து நினைக்கிறாங்க, நகையெல்லாம் எப்படி காணாமல் போச்சுது, அயலியோட பேக்கில் தான் வச்சுருந்தோம், என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் குழப்பத்தோடு இருக்கவும், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அவங்க ஜமுனாவை தான் காட்டுறாங்க. ஜமுனா வந்து அழுதுகிட்டு இருக்கவும் ரித்திகாவும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பத்மா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு 2 பேரும் அழுதுட்டு இருக்காதீங்க, அதுதான் அயலியும் சிவாவும் போயிருக்காங்களா, கண்டிப்பாக நகை கிடச்சிரும், நீங்கள் அழுதுட்டு இருக்காதீங்க அப்படின்னு பத்மா வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா அயலியும் சிவாவும் வீடு ஃபுல்லாக நகையை தேடுறாங்க. எங்கேயுமே நகையை காணலை. அப்போ உடனே அயலி நினைக்கிறாங்க, இந்த நகை மொத்தமும் காணாமல் போயிருக்குன்னா கண்டிப்பாக யாரோ திட்டமிட்டு தான் அங்கேருந்து எடுத்து கொடுத்துருக்கணும் அப்படிங்கும்போது, என்ன அயலி நீ சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் எனக்கு தீப்தி மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு அவங்க கரெக்டாக பாயிண்டை பிடிச்சிருந்தாங்க. அப்போ வந்து சிவா வந்து கேட்குறாங்க, அது எப்படி நீ வந்து குறிப்பிட்டு நீ வந்து தீப்தின்னு சொல்கிற அப்படிங்கும்போது, அன்னைக்கு தீப்தி வந்து தன்னுடைய லவருக்கு பணம் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னா, அதனால அவள் தான் இந்த நகையை எடுத்து கொடுத்துருக்கணும்னு எனக்கு சந்தேகம் வருதுங்க அப்படிங்கவும், இது கிட்டதுமே சிவா சொல்கிறாங்க, அங்கே பாரு தீப்தி மேலே அதாவது அவள் தான் எடுத்துருப்பான்னு நம்மளுக்கு சரியாக தெரியாது, அப்படி இருக்கும்போது நம்ம திடீர்னு அவன் மேலே போய் சந்தேகப்பட்டு நம்ம பேச முடியுமா, அதனால எந்த ஆதாரம் இல்லாமல் நம்ம அவன் மேலே பழைய அதாவது சொல்ல முடியாது அப்படிங்கவும், அப்போ அயலி வந்து ஒரு பிளானை போடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தீப்தி கிட்ட வந்து அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, அதாவது உன்னுடைய லவரை வந்து போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும்,
அதாவது நகையெல்லாம் கையில் வச்சுருந்தாங்களா, திருட்டு நகைன்னு சொல்லிக்கிட்டு போலீஸ்காரங்க வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு அதாவது யாருன்னு தெரியாமையே ஒரு மர்ம ஃபோன் மாதிரிக்கு அவங்க பேசுகிறாங்க. இது கிட்டதுமே தீப்தி வந்து சொல்கிறாங்க, ஐயோ அது எல்லாமே நகை நான் தானே எடுத்து கொடுத்தேன், அப்புறமா எப்படி அவரை வந்து பிடிச்சிட்டு போனாங்க, அது எல்லாமே வந்து என்னுடைய நகை தானே, திருட்டு நகையெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் இப்போ பார்க்கும்போது அயலி வந்து தீப்தி கையங்கலமாக மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு வந்து உண்மையை கண்டுபிடிச்சிருந்தாங்க. அப்போ சிவா கிட்ட சொல்கிறாங்க, இந்த ஒரு ஆதாரம் போகிறோம், நகை எல்லாமே தீப்தி தான் எடுத்துகிட்டு போயிருக்கிறா, இதை வந்து ரெக்கார்டும் அவங்க பண்ணி வச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அயலி வந்து தீப்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அதாவது தீப்தி நான் தான் அயலி பேசுகிறேன், நீ ஒழுங்கு மரியாதை நீ இருக்கிற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லவும் நான் இதுக்காக வரணும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, இந்திராணி ரித்தியாவுக்கு கொடுத்த எல்லா நகையும் நீ தான் எடுத்திருக்கிற அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே தீப்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாரு, தேவையில்லாமல் எம்மளை பழி சுமத்திட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறமா நான் எங்கள் அம்மா கிட்ட உன்னை பற்றி சொல்லிடுவேன் அப்படிங்கும்போது தாராளமாக சொல்லிக்க, எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு ஃபோன் வந்திருக்குமே, அந்த ஃபோன் பேசுனது நான் தான் அப்படின்னு சொல்லவும் அவங்க பேசுனது அப்படியே அவங்க திருப்பி அனுப்பி விடுறாங்க. இது கிட்டதுமே தீப்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்னை மாட்டி விட்டுறாத தயவு செய்து அப்படிங்கும்போது இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையாக உன் லவர்கிட்ட இருந்து எல்லா நகையும் நீ வாங்கி கொடுக்குற, அப்படி மட்டும் நீ வாங்கி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நீ தான் நகையை எடுத்துருக்குன்னு நான் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிடுவேன் அப்படிங்கவும் இது கேட்டதுமே தீப்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தீப்தி சொல்கிறாங்க, நான் நகையை நான் வாங்கி கொடுத்துருந்தேன், தயவு செய்து என்னை மாட்டி விட்டுறாது அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து தீப்தி பார்த்தோம்னா அவங்க வந்து லவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க லவர் வந்து ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை, கட் பண்ணி விட்டுட்டே இருக்கவும் அப்போ தீப்தி வந்து அயலி கிட்ட சொல்கிறாங்க, நான் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறேன், அவன் என்னுடைய ஃபோன் அவன் எடுக்கவே இல்லை அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா அயலியும் சிவாவும் எப்படியோ வந்து நகையை எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அப்போ அயலி வந்து சொல்கிறாங்க, இந்த நகையை நம்ம கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க சிவா கிட்ட. இந்த நகை நம்ம சரியான நேரத்துக்கு நம்ம ஒப்படைச்சோம்னா ரித்தியா காலத்தில் அந்த கபிலன் வந்து தாலி கட்டிடுவான். ஆனால் இந்த நகையை வந்து நம்ம லேட்டாக கொடுத்துன்னு வச்சுக்கிடுங்களேன், ரித்தியா காலத்தில் கபிலன் தாலி கட்டவும் மாட்டான், அதே நேரத்தில் இந்திராணி கொடுத்த நகை எல்லாத்தையும் அவங்க கிட்ட திருப்பி நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கவும் இது கிட்டதுமே சிவா வந்து ஒரு பக்கம் அதிர்ச்சி அடைகிறாங்க, இன்னொரு பக்கம் என்னன்னு புரியாமல் இருக்கிறாங்க. நீ பண்ணுறது சரியா தப்பான்னு எனக்கு புரிய மாட்டேங்க அப்படிங்கவும் இல்லை, கபிலன்கிட்ட இருந்து ரித்தியாவை காப்பாற்றணும், அதுக்கு இதுதான் முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க.